கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்யாத்ரா லாட்டரி ஓகேங்களா. அதாவது 05/5/2025 ஒரு ரிசல்ட்டு தான். ரிசல்ட் என்னென்னு பார்த்தா 4ஆம் தேதிக்குரிய ரிசல்ட்டு 9012. இது வந்து DABC ஓகேங்களா. 4 டிஜிட்டுக்குரிய ரிசல்ட்டு தான் இது ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் KL டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது சரிங்களா. மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக டெய்லி ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி பலன் பெற்றுருங்க சரிங்களா. இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் 9012 ஓகேங்களா. இதில் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது 420 கொடுத்துருக்கோம். அது வந்து 042 இங்கே வந்து 4 ஃபெயில் ஆயிடுச்சு சரிங்களா. அதுக்கடுத்து என்ன நம்பர் நம்ம சான்சஸில் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம 3 டிஜிட்டாகவே எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து 109 கொடுத்துருக்கோம். இதுலேயே 9 உள்ள வந்து நம்பர் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கிலே ஹைலைட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் ஆல் போர்டு தான். ஆல் போர்டில் வந்து 2 பாஸு ஓகேங்களா, 2 பாஸு. அதே மாதிரி 4 டிஜிட் கொடுத்துருக்கோம்ல, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை ட்ரை பண்ணி எதிர்க்கலாம். அதாவது 4 டிஜிட் கொடுத்துருந்த நம்பர் வந்து 5021. இதில் 3 டிஜிட் பாஸ் ஆக வேண்டியது 21 வந்து உல்ட்டாவாயிருச்சு ஓகேங்களா. 21 வந்து உல்ட்டாவாயிருச்சு, இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பிசி கொடுத்தோம் இல்லையா, பிசி யாரெல்லாம் 21 மற்றும் 12 இப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்களா, யாராவது ட்ரை பண்ணுங்கள். 21 தான் கொடுத்துருந்தேன், பட் அது அப்படியே உல்ட்டா வாக்கியிருந்தீங்கன்னா 12 இது நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு சரியான ஒரு வின்னிங்கை தூக்க வேண்டியது அந்த ஜஸ்ட்டு மிஸ்டு கால் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். அதாவது 9012. இந்த 012 வந்து நம்ம எப்படி எடுக்கணும், 021 101 019 402 இப்படி எடுத்துருந்தோம். பட் ஆனால் நம்ம கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. பட் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓப்பனாக சொல்லணும்னா. சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்றதை பார்த்துருவோம். பாக்யாத்ரா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட் நம்பர் 275 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 275 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 281 ஓகேங்களா. 281 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 807 502 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ். அதாவது 012க்கான ஒரு ரிசல்ட்டை வச்சு எடுக்கிறதுல ஹைலைட்டாக வந்ததுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் உள்ள நம்பர் அது இதுதான் ஓகேங்களா. அதாவது 275 281 807 502 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய பாக்யாத்ரா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். நம்மளுடைய பாக்ஸ் கெஸ்ஸிங் உங்களுடைய பாக்ஸ் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட்டுக்கான ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட் ஒரு நம்பர் 143 729 427 ஓகேங்களா.
7. அதுக்கடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 749 240 329 825 562 628. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் 3 டிஜிட்டாகவே போட்டுக்கலாம். ஓகேங்களா. 9 நம்பர் லாஸ்ட்டாக ஒரே ஒரு நம்பர் கொடுத்து 10ஆகவே ரவுண்டாகவே நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 450. ஓகேங்களா. 143 729 427 749 24 329 825 562 628 450. இது வந்து நம்ம பாக்கி ஆகிட்ட லாட்டரிக்குரிய வெறும் 3 டிஜிட் மட்டும்தான். வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் பாக்ஸாக போடாமல் நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வின்னிங்க்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் என்ன லாட்டரின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு ஏபிசிபிசி பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 9 8 1. ஓகேங்களா. இந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. 981 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எனிவேஸ் இது ஆல் போர்டெலாம் யார் எவ்வளோ செட்டு ப்ளே பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட் ஒன் நம்பர் 13 97 61. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 38 36 21. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். அது இந்த செட்டிலேருந்து எதில் உல்ட்டாவானாலும் இப்படி ஆனாலும் சரி இல்லை இப்படி ஆனாலும் சரி இந்த நம்பர் தான் உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா. இது உள்ளே தான் கண்டிப்பாக வந்தாகணும். இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. 139761 383621 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் பிசி ஏபி. ஓகேங்களா. பிசி வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம் 1 2 நம்ம 2 1 வச்சோம் 1 2 இதில் வந்து நமக்கு 97 7 9. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 5 5 4 5 4. இது ஏபின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 0. ஓகேங்களா. 9 0. அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 7 7 5 0 3. ஏன்னா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதாவது பிசியை பொறுத்தளவு 9 7 7 9 4 5 5 4. ஏபியை பொறுத்தளவு 9 0 9 7 7 5 0 3. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் எதுவும் புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு கொண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.